உலகின் மிகச்சிறந்த மருத்துவர் மற்றும் உடற்கூறியல் நிபுணர் ஹாரிசன் ஆலன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1841 ஏப்ரல் 17 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவில் சாமுவேல் ஆலனுக்கும் எலிசபெத் ஜஸ்டிஸ் தாமஸ் ஆலனுக்கும் மகனாக பிறக்கிறார் ஹாரிசன் ஆலன். இவருடைய ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஹாரிசன் ஆலன் சிறு வயதிலிருந்தே பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் போன்ற உயிரினங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1846ஆம் ஆண்டு ஹாரிசன் ஆலனுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக ஃபிலடெல்ஃபியாலே இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஹாரிசன் ஆலன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்து ஹாரிசன் ஆலன் நேச்சுரல் ஹிஸ்டரி, நேச்சுரல் சயின்சஸ் போன்ற பாடங்களை மிகவும் ஆர்வத்தோட படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நேச்சுரல் ஹிஸ்டரி, இயற்கை வரலாறு அப்படின்றது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பற்றி, அதாவது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பற்றி படிக்கிறது. அதை சிம்பிளாக சொல்ல போனால் பாட்டனி, அதாவது தாவரவியல், அதே மாதிரி ஜுவாலஜி, விலங்கியல், இந்த 2 பாடங்கள் உள்ளடங்கியது தான் நேச்சுரல் ஹிஸ்டரி. அதே சமயம் நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் அப்படின்றது ஃபிசிக்கல் வேர்ல்டு சம்மந்தமாக படிக்கிறது. குறிப்பாக கெமிஸ்ட்ரி, வேதியியல், ஃபிசிக்ஸ், இயற்பியல், பயாலஜி, உயிரியல், அஸ்ட்ரானமி, வானியல், ஜியாலஜி, புவியியல், இது போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது. ஸோ நேச்சுரல் ஹிஸ்டரி, நேச்சுரல் சயின்சஸ் போன்ற பாடங்களை ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே மிகவும் ஆர்வத்தோட ஹாரிசன் ஆலன் படித்து வந்தாங்க. அதுக்கப்புறம் 1851ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஹாரிசன் ஆலன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அதே ஃபிலடெல்ஃபியாவில் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் கிராமர் ஸ்கூலில் இவரை சேர்க்குறாங்க. அங்கு சேர்ந்து ஹாரிசன் ஆலன் இவருடைய ஹையர் எஜுகேஷனை, உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக் லாங்குவேஜையும் லட்டின் லாங்குவேஜையும் ஹாரிசன் ஆலன் லேர்ன் பண்ணி வந்தாங்க. இதுக்கப்புறம் 1854ஆம் ஆண்டு இவருடைய 13 வயதில் ஹாரிசன் ஆலன் இவருடைய 8th கிரேடை வந்து முடிக்கிறாங்க. இந்த நிலையில தான் அதே ஃபிலடெல்ஃபியாவில் சென்ட்ரல் ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிக் ஹை ஸ்கூலானது இருக்குது. ஸோ அங்கே படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அந்த சென்ட்ரல் ஹை ஸ்கூலில் 9th கிரேட்லேருந்து 12th கிரேட் வரைக்கும் இருக்குது. ஸோ அங்கே படிக்கிறதுக்கு உண்டான அந்த வாய்ப்பு ஹாரிசன் ஆலனுக்கு கிடைக்குது. இதனால பப்ளிக் கிராமர் ஸ்கூலில் இவர் வந்து இவருடைய 8th கிரேடை முடிச்சதுக்கப்புறம் இவருடைய அப்பா இந்த 1854ஆம் ஆண்டு அந்த சென்ட்ரல் ஹை ஸ்கூல் ஃபிலடெல்ஃபியா அங்கே இவரை சேர்த்துறாங்க. ஸோ அங்கே சேர்ந்து 9th கிரேட்ல இருந்து 1854ஆம் ஆண்டிலிருந்து ஹாரிசன் ஆலன் வந்து படித்து வந்தாங்க. இந்த காலகட்டத்திலெல்லாம் ஹாரிசன் ஆலனுக்கு வந்து மருத்துவம் படிக்கணும், மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் ஏற்படுது. இந்த நிலையில தான் ஹாரிசன் ஆலனுடைய குடும்ப சூழ்நிலை அது வந்து படிப்படியாக மோசமடைய ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழ்ந்து வந்த இவருடைய ஃபேமிலி வந்து மெல்ல மெல்ல புவர் ஃபேமிலியாக வந்து மாற ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஹாரிசன் ஆலன் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ற நிலை வந்து ஏற்படுது. இதன் காரணமாக அந்த சென்ட்ரல் ஹை ஸ்கூலில் இவருடைய ஹையர் எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹாரிசன் ஆலன் வந்து விலகிடுறாங்க. விலகிட்டு அதே ஃபிலடெல்ஃபியாவில் சின்ன சின்ன வேலைகள் பார்த்து இவருடைய குடும்பத்துக்கு உதவ தொடங்குறாங்க. இதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஹாரிசன் ஆலனுடைய குடும்பத்துடைய அந்த ஃபினான்சியல் கண்டிஷன் அது வந்து மேம்பட ஆரம்பிக்குது. இதனால ஹாரிசன் ஆலன் வந்து அவர் விருப்பப்பட்டபடி மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு இவர் வந்து முயற்சிக்கிறாங்க. இந்த நிலையில தான் டாக்டர் ஜே ஃபாஸ்டர் ஃபிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு டென்டிஸ்ட், ஒரு பல் மருத்துவர், அவர்கிட்ட இவர் ஒரு அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணி டென்டிஸ்ட்ரி, பல் மருத்துவத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு ஹாரிசன் ஆலனுக்கு மருத்துவத்திலேயே டென்டிஸ்ட்ரி, பல் மருத்துவத்தில் நிறைய ஆர்வம் இருந்தது. அதனால் அந்த டாக்டர் ஜே ஃபாஸ்டர் ஃபிளாக் கீழே இவர் வந்து பல் மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த டாக்டர் ஜே ஃபாஸ்டர் ஃபிளாக் தான் இவரை வந்து அதே ஃபிலடெல்ஃபியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா மெடிக்கல் ஸ்கூல், அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவுடைய ஒரு மெடிக்கல் ஸ்கூல், அது வந்து இன்றைய காலகட்டத்தில் பெரல்மன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அங்கே வந்து அந்த டாக்டர் ஜே ஃபாஸ்டர் ஃபிளாக் அவர் வந்து இவருக்கு உதவி செஞ்சு இவர் மருத்துவம் படிக்கிறதுக்கு சேர்க்கிறாங்க. ஸோ அங்கே கிட்டத்தட்ட 1857 காலகட்டத்தில் தான் இவருடைய 16 வயதிலேயே டாக்டர் ஜே ஃபாஸ்டர் ஃபிளாக் வந்து ஹாரிசன் ஆலனை அங்கே மருத்துவம் படிக்கிறதுக்காக சேர்த்துடுறாங்க. ஸோ அங்கே சேர்ந்து இவர் வந்து, அதாவது ஹாரிசன் ஆலன் வந்து
எம்டி டிகிரி டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்திலலாம் மெடிக்கல் புக்ஸ் எல்லாம் கூட, அதாவது மருத்துவம் சார்ந்த புத்தகங்களை கூட ஹாரிசன் ஆலன் வந்து படித்து வந்தாங்க. மேலும் டாக்டர் ஜே ஃபாஸ்டர் ஃபிளாக் கிட்ட டென்டிஸ்ட்ரியை படித்து வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பெரல்மன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா, இங்கே வந்து இவர் வந்து அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இது போன்ற பாடங்களை இவர் வந்து படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் ஹாரிசன் ஆலன் வந்து நிறைய மெடிக்கல் புக்ஸ் எல்லாம் படித்து வரும்போது ஜோசப் லைடி அப்படின்னு ஒரு பேராசிரியர், அவர் தான் வந்து இவருக்கு இந்த மருத்துவ பாடங்கள் எல்லாம் கற்பித்து வந்தாங்க. குறிப்பாக அவர் வந்து மெடிக்கல் ஜுவாலஜி, அதாவது மருத்துவ விலங்கியலை ஜோசப் லைடி அப்படின்றவர் வந்து இவருக்கு ஹாரிசன் ஆலனுக்கு கற்பித்து வந்தாங்க. இதனாலே இவருக்கு வந்து இந்த விலங்குகள் பற்றின விஷயங்கள் எல்லாம் சிறு வயதிலிருந்து ஆர்வம் இருந்து வந்தனால அந்த மெடிக்கல் ஜுவாலஜியில் இவருக்கு இன்னும் ஆர்வம் அதிகரிக்குது. இதே காலகட்டத்தில் ஹாரிசன் ஆலன் வந்து நிறைய இந்த பேர்ட்ஸ் பற்றி, அதாவது நிறைய வவ்வால்கள் பற்றின ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் ஹாரிசன் ஆலன் வந்து முடிவு செய்கிறாங்க. இதே சமயம்ல ஹாரிசன் ஆலன் வந்து ஜோசப் லைடி கூட இணைஞ்சு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து ஆப்பிரிக்கா கூட போனாங்க. அங்கெல்லாம் போய் கூட இவருடைய மருத்துவ படிப்பின் போது பேர்ட்ஸ், அதாவது அந்த வவ்வால்கள் அதனுடைய உடற்கூறியல் பண்புகள், உடலியல் பண்புகள் குறித்தெல்லாம் இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதாவது உடற்கூறியல் அனாட்டமி அப்படின்றது வந்து உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி. உதாரணமாக நம்மளுடைய இருதயம் உடலில் எங்கே அமைஞ்சிருக்கு, அதனுடைய வடிவம் என்ன, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய திசுக்களினுடைய தன்மை என்ன, நம்மளுடைய எலும்புகள் எவ்வாறு வடிவமைஞ்சிருக்கு அப்படின்னு இது மாதிரி உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. அதே சமயம் ஃபிசியாலஜி உடலியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் ஃபிசியாலஜி. உதாரணமாக நம்மளுடைய உடலில் இருதயம் எப்படி துடிக்குது, நம்மளுடைய உடலில் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, இது மாதிரியான உடல் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது பிசியாலஜி. ஸோ இந்த ரெண்டு அனாட்டமி அதே மாதிரி பிசியாலஜி, இந்த ஒரு ரிசர்ச்சை தான் வவ்வால்களில் இவர் வந்து பண்ணாங்க. அதாவது வவ்வால்களுடைய உடல் கூறியல் அமைப்பு எப்படி இருக்கு, அதனுடைய உடலியல் செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1861ஆம் ஆண்டு இவருடைய 20 வயதிலேயே இவர் ஹாரிசன் ஆலன் வந்து அந்த பெரல்மன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அட் தி யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா, அங்கே வந்து இவர் வந்து என்டோசோவா ஹேவினிஸ் அப்படின்னு லட்டின் லாங்குவேஜில் இவருடைய எம்டி தீசஸ், அதாவது டாக்டர் ஆஃப் மெடிசனுக்கு உண்டான ஆய்வு கட்டுரையை இவர் வந்து சமர்ப்பிக்கிறாங்க. இது வந்து என்டோசோவா ஆஃப் மேன் அப்படின்னு இங்கிலீஷில் அறியப்படும். ஸோ அதை வந்து 1861 இவர் வந்து சமர்ப்பிக்கிறாங்க. உடனடியாக அந்த பெரல்மன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அட் தி யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா தரப்பிலிருந்து இவருக்கு ஹாரிசன் ஆலனுக்கு வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை வழங்கிடுறாங்க. இதுக்கப்புறம் இப்போ எம்டி டிகிரியை பெற்ற உடனடியாக ஹாரிசன் ஆலன் வந்து ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுதான் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது. அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே நோயாளிகளுக்கு ஹாரிசன் ஆலன் சிகிச்சை கொடுக்கணும். அது வந்து ரெசிடென்சி அப்படின்றது. ஸோ இன்டர்ன்ஷிப், ரெசிடென்சி இந்த ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ணாதான் ஹாரிசன் ஆலன் வந்து ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக அதே ஃபிலடெல்ஃபியாலே இருக்கக்கூடிய பிளாக்லி ஹாஸ்பிட்டல் ஃபிலடெல்ஃபியா, அங்கே இவர் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இன்டர்னாக ஜாயின் பண்ணி 1861ஆம் ஆண்டு அந்த மற்ற மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெற ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து சர்ஜிக்கல் ட்ரைனிங்கும் அறுவை சிகிச்சை பயிற்சியும் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த 1861ஆம் ஆண்டிலிருந்து அமெரிக்கன் சிவில் வார், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸில் உள்நாட்டு போரானது நடந்து வந்தது. இது ஒரு பக்கம் இருக்க ஹாரிசன் ஆலன் வந்து தொடர்ந்து மெடிக்கல் ட்ரைனிங்கையும் சர்ஜிக்கல் ட்ரைனிங்கையும் மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு ரெசிடென்சியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் அந்த 1861 ஜூலை மாதம் ஹாரிசன் ஆலன் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கை எழுதினாங்க. அது வந்து எ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் நியூ டெரபின் பேர்ட்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படின்ற டைட்டிலில் ஒரு ரிசர்ச். இது 1861 ஜூலையில் ஹாரிசன் ஆலன் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1862ஆம் ஆண்டு இவருடைய இன்டர்ன்ஷிப், ரெசிடென்சி ரெண்டையுமே பிளாக்லி ஹாஸ்பிட்டல் ஃபிலடெல்ஃபியாவில் இருந்து ஹாரிசன் ஆலன் வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறம் இந்த காலகட்டத்திலெல்லாம் அமெரிக்கன் சிவில் வார் நடந்து வந்தனால 1862ஆம் ஆண்டு இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மியில் ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது ஹாரிசன் ஆலன் வந்து
ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன் உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள், அதுக்கெல்லாம் சிகிச்சை கொடுக்கறதுக்காக நிறைய மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள்லாம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் சேர்ந்தாங்க. அது மாதிரி 1862ஆம் ஆண்டு ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜனாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற ஒரு இராணுவ மருத்துவ படைப்பிரிவில் இவர் ஹாரிசன் ஆலன் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்கிற வெர்ஜீனியாவுக்கு அனுப்பப்பட்டு ஆர்மி ஆஃப் த பட்டோமேக் அங்கே வந்து இவர் வந்து ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1863 மார்ச்சில் அங்கேருந்து இவர் வெளியேறி அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற வெர்ஜீனியாவிலேருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற வாஷிங்டன் டிசி அங்கே வந்து ஹாரிசன் ஆலன் அனுப்பப்பட்டு அசிஸ்டன்ட் சர்ஜன்லேருந்து ஒரு ஃபுல் சர்ஜனாக தகுதியும் பெற்றாங்க. அந்த காலகட்டத்தில் தான் ஸ்மித்சோனியன் இன்ஸ்டிடியூஷன் வாஷிங்டன் டிசியில் இருக்குது. அது வந்து இன்றைய காலகட்டத்தில் ஸ்மித்சோனியன் நேஷனல் மியூசியம் ஆஃப் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அங்கெல்லாம் ஹாரிசன் ஆலன் வந்து நிறைய ஸ்பெசிமென்ஸ்லாம் பார்க்குறாங்க. அங்கே வந்து நிறைய பழங்கால உயிரினங்கள், பழங்கால தாவரங்கள், அதனுடைய அந்த ஸ்பெசிமென்ஸ் மாதிரிகள்லாம் வைக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் ஹாரிசன் ஆலன் பார்த்து அது சம்மந்தப்பட்ட ரிசர்ச்சும் கூட இவர் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1864ஆம் ஆண்டு மோனோகிராஃப் ஆன் தி பேர்ட்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை வந்து அந்த ஸ்மித்சோனியன் நேஷனல் மியூசியம் ஆஃப் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியில் 1864 ஹாரிசன் ஆலன் வந்து வெளியிட்டாங்க. அதாவது வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த வவ்வால்கள் அதனுடைய சிறப்பு அம்சங்கள் குறித்தும் அதனுடைய உடற்கூறியல் மற்றும் உடலியல் பண்புகள் குறித்தும் விளக்கியிருந்தாங்க. இதே காலகட்டத்தில் தொடர்ந்து அமெரிக்கன் சிவில் வாரில் ஹாரிசன் ஆலன் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1865 மே 26 அன்னைக்கு இந்த அமெரிக்கன் சிவில் வாரானது முடிவடையுது. அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மியில் இருந்தும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் இருந்தும் ஹாரிசன் ஆலன் வந்து வெளியேறிடுறாங்க. உடனடியாக அதே 1865ஆம் ஆண்டு இவர் படித்த பெரல்மன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அடுத்து யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா அங்கே இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் கம்பேரேட்டிவ் அனாட்டமி அண்டு மெடிக்கல் ஜுவாலஜியாக நியமிக்கப்படுறாங்க. கம்பேரேட்டிவ் அனாட்டமி அப்படின்றது ஒப்பீட்டு உடற்கூறியல். நான் ஏற்கனவே சொன்னேன், உடற்கூறியல்னா உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் பற்றி படிக்கிறது அப்படின்னு, அதனுடைய ஸ்ட்ரக்சர் பற்றி படிக்கிறது அப்படின்னு. அதே சமயம் ஒப்பீட்டு உடற்கூறியல் அப்படின்னா ரெண்டு வெவ்வேறு உயிரினங்களினுடைய அல்லது ரெண்டு வெவ்வேறு உயிர்களுடைய உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய கட்டமைப்புகளை ஒப்பிட்டு பார்த்து ரிசர்ச் பண்ணுறது வந்து கம்பேரேட்டிவ் அனாட்டமி அப்படின்றது. ஸோ அதேமாதிரி மெடிக்கல் ஜுவாலஜின்னா மருத்துவ விலங்கியல். ஸோ அதாவது ஒப்பீட்டு உடற்கூறியல் மற்றும் மருத்துவ விலங்கியல் பேராசிரியர் அந்த பதவியில் 1865 பெரல்மன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அட் தி யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் ஹாரிசன் ஆலன் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்திலலாம் இவர் வந்து டென்டல் சம்மந்தப்பட்ட அதாவது பல் மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்பையும் இவர் வந்து படிச்சிருந்தனால 1866ஆம் ஆண்டு பிலடெல்பியா டென்டல் காலேஜ் அதனுடைய அந்த பிலடெல்பியா டென்டல் காலேஜோடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி அண்டு சர்ஜரி அதாவது உடற்கூறியல் மற்றும் அறுவை சிகிச்சை பேராசிரியராகவும் நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஒரே நேரத்தில் ரெண்டு கல்லூரிகளில் பேராசிரியராக ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1867ஆம் ஆண்டு அமெரிக்கன் ஃபிலசாபிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஹாரிசன் ஆலன் பெரிய கௌரவத்தை பெற்றாங்க. அந்த 1867ஆம் ஆண்டு தான் ஹாரிசன் ஆலன் வந்து அவுட்லைன்ஸ் ஆஃப் கம்பேரேட்டிவ் அனாட்டமி அண்டு மெடிக்கல் ஜுவாலஜி அப்படின்னு ஒரு புக்கை இவர் எழுதி வெளியிட்டாங்க. அது வந்து போக போக ஒரு பாப்புலரான புக்காக மாறத் தொடங்கினது. அதுக்கப்புறம் 1868ஆம் ஆண்டு ஹாரிசன் ஆலன் வந்து வில்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல் ஒரு கண் மருத்துவமனை அங்கே இவர் ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன் உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக 1868 நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1869ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஹாரிசன் ஆலன் வந்து ஜூலியா ஏ கோல்டன் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஹாரிசன் ஆலனுக்கும் இவருடைய மனைவியான ஜூலியா ஏ கோல்டன் ஆலன் இவங்க அதாவது ஹாரிசன் ஆலனுக்கும் இவருடைய மனைவியான ஜூலியா ஏ கோல்டன் ஆலன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக 2 குழந்தைகள் பிறந்தது. இது ஹாரிசன் ஆலனுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க 1870ஆம் ஆண்டு ஹாரிசன் ஆலன் வந்து அந்த வில்ஸ் ஐ ஹாஸ்பிட்டலுடைய அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்படின்ற பதவியிலிருந்து மட்டும் விலகி அதே அந்த பிலடெல்பியாவில் இருக்கிற செயின்ட் ஜோசப்ஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜனாக
1870ஆம் ஆண்டு இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது ஹாரிசன் ஆலன் ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபிலடெல்ஃபியாவிலே இருக்கக்கூடிய ஃபிலடெல்ஃபியா அகாடமி ஆஃப் நேச்சுரல் சயின்சஸ் அதில் ஒரு மெம்பராக இவர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஃபிலடெல்ஃபியா அகாடமி ஆஃப் நேச்சுரல் சயின்சஸுக்கு உண்டான ப்ரொசீடிங்ஸ் அப்படின்ற ஒரு ஜேர்னல், அதில் ஒரு சயின்டிஃபிக் ஜேர்னல், அதில் வந்து ஹாரிசன் ஆலன் நிறைய ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து ஜாயின்ட்ஸ் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதுக்கப்புறம் இந்த ஆஸ்டியோமைலைட்டிஸ் அப்படின்னா இந்த கை ஆர்ம்ஸ், அதே மாதிரி கால்கள், முதுகெலும்பு, அதில் அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகளில் இன்ஃப்ளமேஷன் ஏற்படுறது தான் ஆஸ்டியோமைலைட்டிஸ் அப்படின்றது. ஸோ அது எதனால் ஏற்படுது, அதை எப்படி தடுக்கணும் அப்படின்ற அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் ஹாரிசன் ஆலன் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா தசைகள், மசில்ஸ் குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கலரிங் மார்க்ஸ், அதுக்குண்டான டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இவர் கொடுத்து வந்தாங்க. இது மாதிரி ஹாரிசன் ஆலனுடைய ரிசர்ச்சஸ்லாம் தொடர்ந்து இருந்தது. அதுக்கப்புறம் 1874ஆம் ஆண்டு ஹாரிசன் ஆலன் வந்து ஸ்டடீஸ் இன் தி ஃபேஷியல் ரீஜன் அப்படின்னு ஒரு புக் எழுதி வெளியிட்டாங்க. அந்த 1874ஆம் ஆண்டு தான் ஃபிலடெல்ஃபியா ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு விசிட்டிங் சர்ஜனாக இவர் நியமிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிலடெல்ஃபியா ஹாஸ்பிட்டலோடைய மெடிக்கல் போர்டில் ஒரு மெம்பராகவும் ஹாரிசன் ஆலன் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1875ஆம் ஆண்டு அனாலிசிஸ் ஆஃப் தி லைஃப் ஃபார்ம் இன் ஆர்ட் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ஃபேமஸான ஒரு புக் எழுதி 1875 ஹாரிசன் ஆலன் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் வந்து தொடர்ந்து பேராசிரியராகவும் ஒரு உதவி மருத்துவராகவும் விசிட்டிங் சர்ஜனாகவும் இவர் தொடர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1878ஆம் ஆண்டு அந்த ஃபிலடெல்ஃபியா டென்டல் காலேஜ் அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி அண்ட் சர்ஜரி அந்த பதவியை ரிசைன் பண்ணுறாங்க. அதே 1878ஆம் ஆண்டு செயின்ட் ஜோசப்ஸ் ஹாஸ்பிட்டலோடைய அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்படின்ற பதவியையும் ரிசைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அதே 1878ஆம் ஆண்டு ப்ரொஃபஸர் ஆஃப் கம்பேரேட்டிவ் அனாட்டமி அண்ட் மெடிக்கல் ஜுவாலஜி அந்த ஒரு பதவியிலிருந்து ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி, அது வந்து சேர் ஆஃப் ஃபிசியாலஜினாலும் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜினாலும் ஒன்று தான். ஸோ அந்த பதவியில் பெரல்மன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அட் தி யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் 1878ஆம் ஆண்டு ஹாரிசன் ஆலன் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதாவது ஃபிசியாலஜி உடலியல் பேராசிரியர் அந்த பதவியில் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா மெடிக்கல் ஸ்கூலில் 1878 அடுத்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1880ஆம் ஆண்டு எ சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் அனாட்டமி மனித உடற்கூறியலின் அமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, இது 1880ஆம் ஆண்டு ஹாரிசன் ஆலன் எழுதி வெளியிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக மனித உடற்கூறியல் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த புத்தகம் வெளிவரும்போது பெரிய அளவில் பாப்புலர் ஆகலை, நிறைய சேல்ஸும் ஆகலை. ஆனால் அதாவது மெடிக்கல் கம்யூனிட்டி மருத்துவ சமூகத்தில் எ சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் அனாட்டமி அப்படின்ற புத்தகமானது மிகப்பெரிய அளவில் போற்றப்பட்டது. இதனால அதனோட இன்னொரு பதிப்பை 1884ஆம் ஆண்டு ஹாரிசன் ஆலன் வந்து எ சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் அனாட்டமி அப்படின்ற டைட்டில்லையே வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1885 காலகட்டத்தில் பல பதவிகள் இவர் பெற்றாங்க. குறிப்பாக இவர் வந்து அமெரிக்கன் லாரிங்கலாஜிக்கல் அசோசியேஷன் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1886ஆம் ஆண்டு ஹாரிசன் ஆலன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா ஹாரிசன் ஆலன் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டன் அங்கே இருக்கிற நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி அதனுடைய ஒரு மெம்பராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய வாஷிங்டனில் இருக்கிற வாஷிங்டன் பயாலஜிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு மெம்பராகவும் ஹாரிசன் ஆலன் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா பிலடெல்பியாவிலே இருக்கக்கூடிய பிலடெல்பியா பெத்தாலஜிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு மெம்பராகவும் ஹாரிசன் ஆலன் தேர்ந்தெடுக்கப்பட்டு பெரிய கௌரவத்தை பெற்றாங்க. அதுக்கப்புறமா 1889 காலகட்டத்திலெல்லாம் இந்த அமெரிக்காவில், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸில் அமெரிக்கன் ஆந்த்ரோபோமெட்ரிக் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று நிறுவப்பட்டது. இந்த அமெரிக்கன் ஆந்த்ரோபோமெட்ரிக் சொசைட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு சங்கம். இங்கே வந்து அந்த அமெரிக்கன் ஆந்த்ரோபோமெட்ரிக் சொசைட்டியோடைய மெம்பர் ஆகுறவங்க வந்து அவங்க இறந்த பிறகு அவங்களுடைய பிரெயின் மூளையை வந்து அந்த அமெரிக்கன் ஆந்த்ரோபோமெட்ரிக் சொசைட்டிக்கு வந்து ஒப்படைப்பாங்க. ஸோ டொனேட் பண்ணிடுவாங்க இறந்ததுக்கு அப்புறமா. அதனால அங்கே வந்து மூளையை வச்சு ஆராய்ச்சிலாம் நடக்கும். பிரெயினை வச்சு அங்கே இருக்கிற மற்ற அமெரிக்கன் ஆந்த்ரோபோமெட்ரிக் சொசைட்டியினுடைய மற்ற மெம்பர்ஸ், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவர்கள்னால அங்கே வந்து அறுவை சிகிச்சை பண்ணப்பட்ட அந்த
மூளை வந்து எடுக்கப்பட்டு மூளை பற்றின ஆராய்ச்சி வந்து மேற்கொள்ளப்படும். ஸோ அந்த மாதிரி ஆராய்ச்சிக்காக அந்த மாதிரி அதனுடைய மெம்பர்ஸாக இருக்கிறவங்க அவங்களுடைய பிரெயினை வந்து டொனேட் பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த அமெரிக்கன் ஆந்த்ரோபோமெட்ரிக் சொசைட்டி அதனுடைய ஒரு மெம்பராக 1889 1890 காலகட்டத்தில் ஹாரிசன் ஆலன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இவரும் வந்து இவருடைய பிரெயின் இவர் இறந்த பிறகு கொடுக்கறத ஒத்துக்கவும் செஞ்சாங்க. இதுக்கப்புறமா 1891ஆம் ஆண்டு அட்ரஸஸ் இன் அனாட்டமி அப்படின்னு ஒரு புக்கு இதை வந்து ஹாரிசன் ஆலன் வெளியிட்டாங்க. அந்த 1891ஆம் ஆண்டு தான் அமெரிக்கன் ஆந்த்ரோபோமோர்பிக் சொசைட்டி அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இந்த அமெரிக்கன் ஆந்த்ரோபோமெட்ரிக் சொசைட்டி இது வேற, அமெரிக்கன் ஆந்த்ரோபோமோர்பிக் சொசைட்டி இது வேற. ஸோ இவர் வந்து அமெரிக்கன் ஆந்த்ரோபோமோர்பிக் சொசைட்டியோடைய பிரசிடெண்டாக 1891ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அசோசியேஷன் ஆஃப் அமெரிக்கன் அனாட்டமிஸ்ட் உடற்கூறியல் நிபுணர்களுக்கு உண்டான ஒரு அசோசியேஷன் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் அதே 1891ஆம் ஆண்டு ஹாரிசன் ஆலன் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து கிரேனியாலஜி குறித்த ரிசர்ச்லையும் ஈடுபட்டாங்க. கிரேனியாலஜி அப்படின்னா மண்டையோடு சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி பண்ணுறது. ஸோ அதில் இவரெல்லாம் வந்து ரிசர்ச்சும் பண்ணாங்க. இதே காலகட்டத்தில் ஒரு மனிதனுடைய அந்த தாடை பகுதியானது கண்டறியப்பட்டது. அது பல ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னு நம்பப்பட்டது. அது சரிதானா, அந்த 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 தாடையினுடைய வடிவமைப்பு அந்த கட்டமைப்பு வந்து இன்றைய கால மனிதர்களோட ஒத்துப்போகுதா? ஸோ அந்த மாதிரியான ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஹாரிசன் ஆலன் நியமிக்கப்பட்டு முக்கிய பதவிகளை கூட இவர் வந்து பெற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1893ஆம் ஆண்டு அசோசியேஷன் ஆஃப் அமெரிக்கன் அனாட்டமிஸ்டோடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியை நிறைவு செய்கிறாங்க. அதே 1893ஆம் ஆண்டு அமெரிக்கன் ஆந்த்ரோபோமோர்பிக் சொசைட்டியோடைய ஒரு பிரசிடென்ட் அப்படின்ற பதவியையும் இவர் வந்து நிறைவு செஞ்சாங்க. இதுக்கப்புறம் 1895ஆம் ஆண்டு இவர் வந்து ஹாரிசன் ஆலன் வந்து இவரோட 54 வயதில், அதாவது 54 வயதிலேயே இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. பெரல்மன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அதுக்குண்டான ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அந்த பதவியிலிருந்து ரிட்டையர் ஆகி ஒரு எமரட்டஸ் ப்ரொஃபஸர் ஆகுறாங்க. அந்த பதவியில் கூட 1896 காலகட்டத்திலையும் இவர் இருந்தாங்க. இந்த நிலையில் தான் இவர் வந்து கிரேனியோ ஃப்ரம் ஃப்ளோரிடா மவுண்ட்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு இதை வந்து 1896ஆம் ஆண்டு மண்டையோடு சம்மந்தப்பட்டது இதை ஹாரிசன் ஆலன் வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா ஹாரிசன் ஆலன் வந்து இதே மாதிரி கிரேனியோ குறித்து சில ஒர்க்ஸ் எல்லாம் இவர் வந்து பண்ணாங்க. இந்த நிலையில தான் துரதிர்ஷ்டவசமாக திடீர்னு 1897ஆம் ஆண்டு நவம்பர் 14 அன்னைக்கு இவருடைய 56 வயதிலேயே ஹாரிசன் ஆலன் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1897 நவம்பர் 14 அன்னைக்கு இவருடைய 56 வயதிலேயே ஹாரிசன் ஆலன் இறந்து போயிடுறாங்க. இவர் இறக்கும்போது இவருடைய மனைவியான ஜூலியா ஏ கோல்டன் ஆலன் அவங்க அடுத்து இவருடைய மகள் எல்லாரும் வந்து உயிரோடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அடுத்தடுத்து இறந்தாங்க. இதெல்லாம் ஹாரிசன் ஆலனுடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் ஹாரிசன் ஆலன் வந்து இறந்த பிறகு அவருடைய விருப்பப்படி அவருடைய பிரெயின் மூளையானது அமெரிக்கன் ஆந்த்ரோபோமெட்ரிக் சொசைட்டிக்கு வந்து டொனேட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் அது வந்து ஆராய்ச்சிக்கு உள்ளானது. இது ஒரு பக்கம். அடுத்து 1907ஆம் ஆண்டு எட்வர்ட் ஆந்தனி ஸ்பெட்ஸ்கா அப்படின்னு சொல்லி இன்னொரு உடற்கூறியல் நிபுணர். அவர் 1876 to 1922 வரைக்கும் வாழ்ந்தவர். அவர் வந்து 1907ஆம் ஆண்டு ஹாரிசன் ஆலன் அவர் வந்து அந்த அமெரிக்கன் ஆந்த்ரோபோமெட்ரிக் சொசைட்டி அதனுடைய மெம்பராக இருக்கும்போது அவர் பண்ண 6 பிரெயின்ஸ் அதாவது 6 மூளைகளை இவர் வந்து ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க உடற்கூறியல் பண்புகளை. அதை வந்து அந்த ஒரு எட்வர்ட் ஆந்தனி ஸ்பெட்ஸ்கா அவர் வந்து அதை கலெக்ட் பண்ணி அதை ஒரு புக்காக 1907ஆம் ஆண்டு தொகுத்து வெளியிட்டாங்க. அதாவது ஹாரிசன் ஆலன் எப்படி இறந்த பிறகு அவருடைய மூளையை அங்கே வந்து டொனேட் பண்ணாரோ அது மாதிரி ஹாரிசன் ஆலன் வாழும்போது அமெரிக்கன் ஆந்த்ரோபோமெட்ரிக் சொசைட்டிக்கு கிடைச்ச 6 மூளைகள் அதை வந்து ஹாரிசன் ஆலன் அதனுடைய உடற்கூறியல் பண்புகள் குறித்து ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. அதை தொகுத்து ஒரு புக்காக வந்து அந்த எட்வர்ட் ஆந்தனி ஸ்பெட்ஸ்கா 1907 வெளியிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹாரிசன் ஆலன் வந்து எந்த அளவுக்கு மருத்துவத்திற்கும் உடற்கூறியலுக்கும் இவர் பங்களிப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்றத குறிக்குது. இதனாலேயே ஹாரிசன் ஆலன் வந்து இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் கொண்டாடப்படக்கூடிய மருத்துவர் மற்றும் உடற்கூறியல் நிபுணர்களில் ஒருத்தராக வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஹாரிசன் ஆலன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.